அதாவது அதிமுகவோட கூட்டணி சேர்வதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பது தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மதுரையில முடக்கத்தான் பகுதியில கட்சி கூட்டத்துல பேசிய அவர், ஆளும் கட்சியோடு நாம் கூட்டணியில் இருக்கும் போதிலும் அந்த கட்சியினர் மற்ற கொடிகளை எல்லாம் விட்டுட்டு நம்மளோட கட்சி கொடிகளை அகற்றுவதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிச்சுட்டு இன்னமும் நாங்க ஆளுங்கட்சியோட தான் கூட்டணியில நீடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் பேசியிருக்காரு. ஆனாலும் ஒரு பிரச்சனையை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம முடிவுகளை ஈஸியா எடுத்துட முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு ஆதரவான சக்திகள் எது, எதிரான சக்திகள் எது அப்படிங்கறத தெளிவா முடிவு செய்யணும் அப்படின்னும், அதனாலதான் பாஜக, பாமக கட்சிகள் இடம்பெறும் அணிகள்ல நாங்க சேரவே இல்லை அப்படின்னு தெள்ளந்தெளிவா முடிவெடுத்திருக்கிறதாவும் திருமாவளவன் பேசியிருக்காரு. அதிமுகவோட நீங்க சேருவீங்களா அப்படின்னு கேட்டா சேரலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதே நேரம் அதிமுக தற்போது பாஜகவோட இருக்கிறதுனால அவங்களோட சேர முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எதையும் எதிர்பார்த்து நாங்க அரசியல் செய்யல அப்படின்னும், அதற்காக நாங்க கட்சி தொடங்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட அவரு, அம்பேத்கர் அரசியல மக்கள் கிட்ட கொண்டு செல்வதற்காகவே நாங்க இந்த கட்சியை தொடங்கி இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுகவோட நாங்க வச்சிருக்கிறது கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து பேசி வரும் திருமாவளவன், திமுக ஆசையும் முதலமைச்சர் ஸ்டாலினை விட்டு கொடுக்காம பேசுறத வழக்கமா தான் வச்சிருக்காரு. ஆனா அதே வேளையில சூழ்நிலை அமையும் பட்சத்துல அதிமுக கூட கூட்டணி சேர்வதுல பிரச்சனை இல்ல அப்படின்னு அவர் பேசியிருக்கிறது தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும்.